ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா லீவில் படுத்து படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு வீட்டை விட்டு வெளியிலே போகாமல் இருந்தேன். சரி, ஓகே, திருப்பூர் எப்படி இருக்குன்னு பார்க்கணுமில்ல. அதனால சரி கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரலாம். அடுத்த வாரத்துக்கு வேறு காய்கறி வேறு இல்லை, வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்பிட்டேன். நான்லாம் சூப்பர் மார்க்கெட்டெல்லாம் போக மாட்டேங்க. நமக்கு எப்போவுமே உழவர் சந்தை தான். அப்படி இல்லை அப்படின்னா அந்த வீதியில் வந்து போட்டிருப்பாங்க, காய்கறி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அவங்க தோட்டத்து காய் தான் கொண்டுட்டு வருவாங்க. ஸோ அவங்கக்கிட்டே வாங்கிக்கிறது. என்ன ஒன்று, சில்லறை கொண்டு போகணும், இல்லைன்னா செம்ம திட்டு விழும். போயிட்டு அரை மணி நேரத்தில் எல்லா காயும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்னு பாருங்கள். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா? இது சேல் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் காயை வாங்காமல் வரவே மாட்டீங்க. என்னென்னா ஃபுல்லாக வயசானவங்க 70+ இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க தான் வந்து வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்கிறது சின்ன அமௌண்ட்டு தான். ஆனால் கூட அந்த அமௌண்ட்டுக்காக அவங்க வந்து இந்த வயசுலேயும் உழைக்கிறாங்க பாருங்கள். அதுதான் பெரிய விஷயம். நான் அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட பேரம் பேசவே மாட்டேன். நீங்களும் பேரம் பேசாமல் வாங்கிட்டு வாங்க. ஓகேயா? பை.